சர்க்குருவே சரணம். இன்று அவசரத்தில் எந்த முடிவையும் எடுக்காதே. கோபத்தில் எடுக்கப்படும் முடிவு பல ஆண்டுகள் வருத்தப்பட வைக்கும் சாமி. மனதில் அமைதியாக இருக்கும் நேரத்தில் யோசியுங்கள் சாமி. உங்கள் வார்த்தைகளும் உங்கள் முடிவுகளும் உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன சாமி. ஒரு நொடி பொறுமை பல பிரச்சனைகளை தவிர்க்கும். இன்று அமைதியை உன் பலமாக மாற்றிக்கொள். இன்று உன் மனதில் தோன்றும் எல்லா எண்ணங்களையும் நம்பாதே சாமி. உன் எண்ணங்கள் பயத்தை உருவாக்கும். சில எண்ணங்கள் நம்பிக்கையை உருவாக்கும். பயம் சொல்லும் பாதையை விட அறிவு சொல்லும் பாதையை தேர்ந்தெடு சாமி. மனதை தெளிவாக வைத்திரு. நல்ல சிந்தனைகள் தான் நல்ல வாழ்க்கைக்கு முதல் படி. இன்று உன்னிடம் உதவி கேட்டு வரும் ஒருவரையே அலட்சியப்படுத்தாதே. பெரிய உதவி செய்ய முடியாவிட்டாலும் நல்ல வார்த்தை சொல்ல முடியும். சில நேரங்களில் ஒரு ஆறுதல் வார்த்தையே ஒரு மனிதன் வாழ்க்கையை மாற்றும் மருந்தாக மாறிவிடும். அன்பாக பேசு. மனிதநேயத்தோய் காப்பாற்று சாமி. இன்று கிடைக்கும் சிறிய வாய்ப்பை சிறிது என்று நினைத்து தவற விடாதே. பெரிய வெற்றியின் பல நேரங்களில் மிக சிறிய வாய்ப்புகளிலிருந்து தான் தொடங்குகின்றன. உன் திறமையை நம்பு. உன் முயற்சியை மதித்து செயல்படு. இன்று நீ தொடங்கும் நல்ல செயல் நாளை பெரிய பலமாக மாறும் சாமி. இன்று யாருடைய வாழ்க்கைகளிலும் உன்னுடைய வாழ்க்கையுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதைகள், தனித்தனி நேரமும் இருக்கின்றது சாமி. பிறரை பார்த்து கவலைப்படாமல் உன் பாதையை நம்பிக்கையோடு நட. உனக்கான நேரம் வரும்போது உனக்கான நன்மையும் வந்து சேரும் சாமி. இன்று உன் செலவுகளை கவனமாக பார். உழைத்து சம்பாதித்த பணத்தின் மதிப்பை அறிந்து மனிதன் நாளைய கவலைகளை குறைத்து கொள்வான். தேவைக்கு செலவு செய். வீண் செலவை தவிர சிறிது சேமித்து கூட ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறும். இன்று யாராவது உன்னை விமர்சித்தால் உடனே பதில் சொல்ல ஓடாதே. அமைதியாக இரு. காலம் செல்லும் பதில்களை நம்மை விட அழகாக சொல்லும். உன் குணத்தை காப்பாற்று. உன் செயல் பேசட்டும். உண்மைக்கு அவசரம் தேவையில்லை. இன்று வீட்டை விட்டு வெளியே செல்லும் முன் மனதில் நல்ல எண்ணத்தை வைத்து கொண்டு புறப்படும். முகத்தில் புன்னகையுடன் நட. மரியாதையுடன் பேசு சாமி. நீ கொடுக்கும் நல்ல நடத்தை பல கதவுகளை உனக்காக திறக்கும். நல்ல குணம் எந்த பணத்தாலும் வாங்க முடியாது சாமி. இன்று உன் உடலையும் கவனித்துக்கொள். பணத்தை சம்பாதிப்பதற்காக உடல் நலத்தை இழந்து விடாதே சாமி. நல்ல உணர்வு, நல்ல ஓய்வு, நல்ல சிந்தனை, இந்த மூன்றும் வாழ்க்கையின் பெரிய முதலீடு. உடல் நன்மையாக இருந்தால் எந்த இலக்கையும் அடைய முடியும். இன்று உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நாளுக்கு நன்றி சொல். நேற்றை மாற்ற முடியாது. நாளையை முன்கூடியே வாழ முடியாது. ஆனால் இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்ற முடியும் சாமி. அதற்காக நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லதை செய். இந்த நல்லதே நாளைய வாழ்க்கையை அழகாக உருவாக்கும் சாமி. இன்று உன் மனதில் இருக்கும் கவலைகளை எண்ணிக்கொள்ளாதே. நேரத்தை வீணாக்காதே. அதற்கு பதிலாக இன்று என்ன நல்ல செயலை செய்யலாம் என்று யோசி சாமி. செயல்படும் மனம் கவலையை சொல்லும். முன்னேறும் மனிதன் கடந்த காலத்தின் சிக்கிக்கொள்ளவில்லை. இன்று உன் குடும்பத்தில் ஒருவரிடம் அன்பாக பேசு. நான் அதிகம் நேசிப்பவர்களிடமே சில நேரங்களில் அன்பை வெளிப்படுத்த மறந்து விடுகிறோம். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு புன்னகை, ஒரு நிமிடம் செலவிடும் அக்கறை, இவை குடும்பத்தை இன்னும் உறுதியாக இணைக்கும் சாமி. இன்று உனக்கு கிடைக்கும் சிறிய வெற்றியை கூட கொண்டாடு. பெரிய வெற்றிகளாக மட்டும் காத்திருக்காதே. சிறிய முன்னேற்றங்கள் தான் பெரிய சாதனைகளின் அடித்தளம். உன் முயற்சியை நீயே பாராட்டு. இது இன்னும் உயரமாக செல்லும். தைரியத்தை வளர்த்து தரும் சாமி. இன்று யாருடைய நம்பிக்கையையும் உடைக்காதே. ஒரு மனிதன் பணத்தை இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆனால் உடைந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவது மிகவும் கடினம். நேர்மையை காப்பாற்று. வார்த்தையை காப்பாற்று. அதுவே உன் வாழ்க்கையின் உண்மையான மரியாதையிடா சாமி. இன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு பாடமாக பார். நல்லது நடந்தால் நன்றி சொல். சிரமம் வந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள். இப்படி வாழும் மனிதனை எந்த தோல்வியும் நிரந்தரமாக தோற்கடிக்க முடியாது. மன உறுதியை காப்பாற்று. நல்ல நாட்கள் உன் முயற்சிகளோடு சேர்த்து மலரும்.
இன்று யாராவது உன்னை அவமதித்தால் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்காதே. சில மனிதர்களுக்கு உன் அமைதியிலேயே பெரிய பதிலாக இருக்கும் சாமி. கோபம் உன்னை பலவீனமாக்கும், அமைதி உன்னை உயர்த்தும். உன் மதிப்பை வார்த்தைகளால் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை சாமி. உன் வாழ்க்கை தான் அதற்கு சாட்சி சொல்லட்டும். இன்று உன் வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதத்தை தொடங்காதே. ஒரு குடும்பம் சிரிப்பால் வளரும், கோபத்தால் அல்ல. விட்டு கொடுப்பவன் தோற்றவன் அல்ல, குடும்பத்தின் நிம்மதியை காப்பாற்றியவன். இன்று உன் வார்த்தைகள் வீட்டில் மகிழ்ச்சியை விதைக்கப்படும். நாளை அந்த மகிழ்ச்சியே உன் வாழ்க்கையை திறக்கும் சாமி. இன்று உன்னை தேடி வரும் எந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தி விடாதே. பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி வைக்கும் பழக்கத்தை பல வெற்றிகளை நம்மிடமிருந்து தள்ளி விடுகின்றது. யோசித்து முடிவு செய். ஆனால் தாமதித்தால் நல்ல வாய்ப்பை இழக்காதே. வாழ்க்கை சில கதவுகளை ஒரே முறைதான் திறக்கும் சாமி. இன்று யாராவது உன்னிடம் நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை பகிர்ந்தால் அதை மதித்து காப்பாற்று. நம்பிக்கை என்பது பணத்தால் வாங்க முடியாத செல்வம். ஒரு முறை உடைந்தால் மீண்டும் பல முறை திரும்ப வருவது கடினம். அதனால் உன் குணத்தை எப்பொழுதும் உயர்வாக வைத்திரு. இன்று உன் கண்கள் பிறரின் குறைகளை தேடாமல் உன்னுடைய நல்ல மாற்றங்களை தேடட்டும். தினமும் உன்னை நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி கொண்டால் 1 வருடம் கழித்து நீயே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாய். வாழ்க்கையை மாற்றும் சக்தி வெளியில் இல்லை, அது உன் மனதில் உறுதியில்தான் இருக்கின்றது சாமி. இன்று நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய நற்செயலும் நாளை உனக்கே தெரியாமல் ஒரு நல்ல பலனாக திரும்பி வரலாம். அதனால் யாருக்கும் நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் தவறவிடாதே சாமி. நல்ல குணம் கொண்டவன் வெறுமையாக வாழ்வதில்லை. மனிதர்களின் அன்பே அவனுடைய பெரிய செல்வமாக மாறும். இன்று உன் மனதில் தோன்றும் பயத்தை வெல்ல ஒரு சிறிய செயலை உடனே தொடங்கு. பயம் செயல்படாத மனிதனை பிடித்து கொள்கின்றது, செயல்படும் மனிதனை விட்டு விலகுகின்றது. ஒரு அடியை எடுத்து வை. அந்த ஒரு அடி உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கும் சாமி. இன்று உன் வருமானம் சிறியதாக இருந்தாலும் கவலைப்படாதே. நேர்மையான உழைப்பில் கிடைக்கும் சிறிய வருமானம் கூட மன நிம்மதியை தரும் சாமி. பிறரை பார்த்து உன் வாழ்க்கையை அளவிடாதே. உன் உழைப்பை நம்பு, தொடர்ந்து முன்னேறு. வளர்ச்சி மெதுவாக வந்தாலும் அது நிலையாக இருக்கும் சாமி. இன்று உன் இதயத்தில் இருக்கும் நன்றியை வெளிப்படுத்து. உனக்கு உதவியவர்களுக்கு நன்றி சொல் சாமி. உன்னை வளர்த்தவர்களை மதித்து நட. நன்றியுணர்வு கொண்ட மனிதனின் ஒருபோதும் தனிமையில் இருப்பதில்லை. அவனுக்காக ஒரு நல்ல உள்ளங்கள் எப்பொழுதும் அருகில் இருப்பார்கள் சாமி. இன்று உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் மிகப்பெரிய முடிவு என்னவென்றால், நேற்று வரை உன்னை தடுத்த பயத்தை இன்று விட்டுவிடுவது. நம்பிக்கையுடன் முன்னேறு. நேர்மையை காப்பாற்று. நல்லதை நினைத்து உழைத்து முன்னேறு சாமி. உன் பாதையில் வரும் ஒவ்வொரு சவால்களும் உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றட்டும். என் அருள் உனக்கு என்றும் துணையாக இருக்கும்டா சாமி. சர்க்குருவே.